20. அன்பானவர்களே, அது பல காரியங்களை சொல்லலாம். முதலாவது அந்த 2:20 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள் அந்த வசனத்தை. அதாவது என்னுடைய ஊழியக்காரர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் நீ அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி. அப்படியானால் இதை சற்று நிதானமாய் கவனிக்க வேண்டும். ஒரு ஊழியன் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சத்துருக்கள் மூலமாய், உலக மனிதர்கள் மூலமாய் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொருளாசையினாலே, அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, தேர் ஆர் டிசீவ்ட். அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். அழைப்பு ஊழியம், ஆனால் நிலம் வைக்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அன்பானவர்களே, பல தொழில் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக சம்பந்தம் இல்லாத காரியங்கள், வாங்குவது, விற்பது, கொள்ளுவது, கொடுப்பது, திருமண காரியங்கள், இடைத்தரகர்களாக இல்லை. அன்பார்களே, உங்கள் சொந்த ஜனங்களுக்கு செய்யுங்கள். அதையே நீங்கள் உங்களுடைய ஊழியமாக வைத்துக் கொள்ளாதிருங்கள். அதாவது ஒரு சமூக சேவையாக இருக்கட்டும். தேவன் அதற்குரிய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் தருவார். ஆனால் அதற்காக அநியாயமாக 5,000 10,000 வேண்டாம். அன்பார்களே, யூ ஆர் a God servant. அன்பார்களே, டோன்ட் டிசீவ் யுவர் மினிஸ்ட்ரி, டோன்ட் டிசீவ் யுவர் லைஃப். தமிழ் வேதம் சொல்கிறது, அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாயே. இதில் 2 வார்த்தை இருக்கிறது, சற்று வித்தியாசமான வார்த்தை. என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். இது சாத்தியமா? இதை ஊடகத்தில் பேசுவது சற்று கடினம். இது சாத்தியமா? அன்பர்களே, அது சரியான அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஊழியனுக்கு சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. அதாவது மிக மிக ஈஸியாக அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா சொல்லுகிறேன், ஒரு ஊழியன் தடுமாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அன்புதே ஊழியர்களே, பி கேர்ஃபுல். என்ன நினைக்கிறாங்க, வாலிபர்கள் தவறு செய்வார்கள், வயோதிபர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அல்ல, பாவத்திற்கு வயது வரம்பில்லை, இனம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ந்த ஊழியர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே திரைமறைவிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அதாவது வெளியே வருவதில்லை. அவர்களுக்கே தெரியும் அதனுடைய அந்த இறுக்கம், அதாவிட்டால் அந்த பிடி. எண்ணங்களிலே, சிந்தையிலே விடுதலை இல்லை. என் நண்பு ஊழியர்களே, பி அவேரேட். மிகுந்த ஜாக்கிரதையோடு, மிகுந்த விழிப்போடு, மிகுந்த கவனத்தோடு இருக்க மிகுந்த அன்பாய் கேட்கிறேன். இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களிலே நான் கண்டிருக்கிறேன். அந்த தவறுகளை செய்திருந்தாலும் தொடர்ந்து இன்னும் ஊழியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, உலகத்துக்கு தெரியாது, ஆனால் மனசாட்சிக்கு தெரியும். அன்பு ஊழியர்களே, நீங்களும்